கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு வேறு லெவல் ரொமான்டிக் எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. செம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். தீபா வந்து ஃபோன் பண்ணுறாங்க நம்ம சிதம்பரம். என்னம்மா என்ன முடிவு பண்ணியிருக்க அப்படின்னு கேட்டோன்னா, ஆமாம் எதுக்கு என்ன தேவையில்லாமல் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? ஏம்மா எனக்கு மனசாட்சி இருக்கிறனால தான் நீங்கள் யாருமே உன்னை சுற்றி இல்லாத நேரமாக பார்த்து என் ஆளுங்க எனக்கிட்ட சொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கு உனக்கு தனியாக கால் பண்ணுறேன். இல்லைன்னா கார்த்தி இருக்கிறப்பையோ உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் முன்னாடி எனக்கு கூப்பிட தெரியாதா? உன்னை சுற்றி என் ஆளுங்க அத்தனை பேர் இருக்காங்க, பார்த்து பேசு, உனக்காக உதவி செய்யலான்னு பேசுனா நீ என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னோடனே தீபா வந்து ஒரு செகண்ட் திரும்பி பார்த்து எல்லா பக்கமும் பார்க்குறாங்க. யார் பார்க்குறாங்கன்னே தெரியல. இப்போ எதுக்கு சார் கால் பண்ணுங்க? அதான் ஏற்கனவே சொன்னது தான், என்ன முடிவு பண்ணியிருக்க அப்படின்னா, உங்களுக்கெல்லாம் நான் பாடவே முடியாதுன்னு ஃபோனை வச்சிடுறாங்க. சரி, ஃபோனை வைக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு ஷார்ட் ட்ரீட்மெண்ட் ஒன்று வரப்போகுது சின்னதாக, அதை வந்து பார்த்து சர்ப்ரைஸ் பண்ணு, யாருக்கு நீ ஃபஸ்ட்டு காப்பாற்ற போகிற அப்படின்னு நானும் பார்க்க ஆசையாக இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே தீபா வந்து பதட்டத்தில் வேகமாக போகிறாங்க. போனால் மொத்த குடும்பமும் அங்கங்கே விளாண்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மீனாட்சியும் ஐஸ்வர்யாவும் இந்த பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் வந்து அபிராமி அம்மா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து அசோக்கும் இவங்களும் விளாண்டுட்டு இருக்காங்க. கார்த்தி வந்து சுவிட்ச் போடலான்ட்டு போடுறாப்புல வேகமாக போய் தீபா ஓடி வந்து கார்த்தி கையை வந்து டக்குன்னு தடுக்கிறாங்க. என்ன ஆச்சுங்க அப்படின்னோடனே, நான் தண்ணி குடிக்க வந்தேங்க, அந்த சுவிட்செல்லாம் ஒன்றும் போட வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நவுந்து போயிடுறாங்க. தீபா வந்து பதற்றத்தில் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒவ்வொருத்தரையாக வந்து குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் கண்ணு கருத்துமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அருணாச்சலம் வந்து கரெக்டாக வந்து சார்ஜ் போடலான்ட்டு சுவிட்சை போட்டுறாங்க. போட்டோன்னே அவருக்கு வந்து கையில் வந்து நல்லா ஷர்ன்னு ஷாக் அடிச்சிடுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டக்குன்னு வந்து அபிராமி அம்மா வந்து தடுத்துடுறாங்க. என்ன ஆச்சுங்க அப்படின்னோடனே, இல்லை லைட்டாக ஷாக் அடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னோன்னே இந்த பாட்டி ஓடி வந்துடுறாங்க. ஆரியபாதம்னு ஒருத்தன் மேனேஜர் சுற்றிட்டு இருந்தானே, இந்த ரெஸ்டாரண்ட் தான் நம்மளை தலையில் கட்டலான்னு பார்க்குறானா, அவனை கூப்பிடு, இந்த மாதிரி நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே அப்படின்னு வந்தோடனே சொன்னோன்னே, நான் இன்னும் சொல்லவே இல்லை அதுக்குள்ளே எப்படின்னோடனே ஷாக் அடிச்சிச்சு அப்படின்னோடனே, அப்படிலாம் இருக்காது சொல்லுங்கள் நான் என்னென்னு பார்க்குறேன்னொன்னே அவர் கையை வைக்கிறாரு. அவருக்கும் நல்லா சர்ன்னு அடிக்குது. பாட்டி உடனே கட்டையை வச்சு இப்படி அடிச்சிடுறாங்க. பார்க்குறேன்னா ஒன்றை பார்க்க சொல்லலை, யாராவது ஆள் அழைச்சிட்டு வந்து டெக்னீஷியன் அழைச்சிட்டு வந்து பார்க்கணும், இது கூட தெரில அப்படின்னோடனே சரின்ட்டு எல்லோரும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. கரெக்டாக வந்து அதுக்கப்புறம் மேனேஜர் வந்து அவங்களோட ஹஸ்பண்டோட ஆவியை மாறிட்டார் போல். பாட்டிக்கிட்ட வந்து ரொமான்டிக்காக பேசிகிட்டு இருந்தாருன்னு சொல்லலாம். அடுத்த சீனு கார்த்தி வந்து தனியாக வந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இந்த பக்கம் வந்து தீபா ரொம்ப பதட்டத்தில் கன்னத்தில் கை வச்சுட்டு இந்த பக்கம் வெளியில் வந்து புல்வெளியில் வந்து நடந்துக்கிட்டு இருக்காங்க. கார்த்தி ஃபோன் பண்ணி, ஓகே சார் நான் எதுவாக இருந்தாலும் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னோடனே ஃபோனை வச்சுட்டு வந்தோடனே, என்னாச்சு சார் ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க? டென்ஷன்லாம் ஒன்றும் இல்லை, அந்த பாம்பே கம்பெனி வந்து 12 ஆல்பம் கொடுத்தாங்கல்ல, அந்த 12ம் வந்து பல்லவி பாடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க வாய்ஸ் இருக்கிற மட்டும் பார்த்துக்கோங்க, மற்றபடி உங்கள்கிட்ட வந்து நாங்கள் சொல்ல வேண்டிய ரெக்வஸ்ட் எதுவுமே கிடையாது அப்படின்னோடனே, நான் இந்த கம்பெனி வந்து ஆல்பம் வந்து வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னோடனே, ஏன் சார் அப்படி முடிவு பண்ணிட்டீங்கன்னு தீபா வந்து கேட்குறாங்க. இல்லை, ஒரே ஒரு தடவை அவங்கள வந்து பாடுறதுக்காக கூப்பிட்டோம், அவங்களும் உதவி செஞ்சாங்க, இனிமேல் கூப்பிடாதுன்னு வேற சொல்லிட்டாங்க. மேற்கொண்டு வந்து நம்ம அவங்கள வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது, அதனால் வந்து இந்த மாதிரி விஷயம் எல்லாம் வேண்டான்னு விட்டுறலான் இருக்கேன் இந்த ஆல்பத்தை அப்படின்னு சொன்னோன்னா, அவசரப்பட்டு அதெல்லாம் முடிவு பண்ணாதீங்க சார், நிச்சயமாக அவங்க வந்து பாடுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே, அது எப்படிங்க நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோன்னே தீபா ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு சமாளிக்கிறாங்க. ஏன் சார் நீங்கள் கூப்பிட்டா அவங்க பாட மாட்டேங்கன்னு அவங்களுக்கு ரெகக்னேஷன் பண்ணி கொடுத்ததே நீங்கள் தானே, மறுபடியும் கேட்டு பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே, சரி எதுக்கு இங்கே வந்து இதையெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு நம்ம வேறு ஏதாவது பேசுவோம் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன சார் வேறு அப்படின்னு கேட்டோன்னே, ஆமாம் நம்ம 2 பேரும் சேர்ந்து டூர் ஒன்று பக்கத்தில் தான் இருக்குது மகாபலிபுரம், அங்கே போகலாமா அப்படின்னோடனே தீபா வந்து எல்லாருமா சார் அப்படின்னு, நம்ம 2 பேரும் போகலாமான்னு நான் கேட்குறேன். அது உங்கள் காதில் விழுந்துக்கிட்டே என்ன வேணுன்ட்டு கிண்டல் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? சரி நாளைக்கு நம்ம கிளம்பி மகாபலிபுரம் போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தீபாவும் கார்த்தியும் வந்து ஐ டு ஐ பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. அடுத்தது வந்து பாட்டி வந்து இங்கே வந்து காஃபி வேணுங்கிறதுக்காக தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து மேனேஜர் வராப்பில் வந்தோடனே காஃபி ரெடி அப்படின்னு கொடுத்துட்டு, நம்ம அந்த காலத்துலலாம் எப்படி இருந்தோம் தெரியுமா அப்படின்னு கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என் ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் தெரியும், உனக்கு எப்படி தெரியும்னா, நான் தான் உன் ஹஸ்பண்ட் அப்படின்னோன்னா, டேய் உன்னை பிச்சிருவேன் பிச்சு அப்படின்னு அவர் வந்து துரத்தி விடுறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து நைட் எஃபெக்டை காட்டினோன்னே கார்த்தி தீபாவும் வந்து பெட்டில் தூங்கிட்டு இருக்காங்க. கார்த்தி வந்து தீபா மேலே வந்து கையை போட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்பான்னு பார்த்து வந்து கார்த்தி நல்லா அசந்து தூங்குறாப்புல தீபாவும் தூங்குறாங்களா, டக்குன்னு வந்து தீபா முழிச்சிடுறாங்க. முழிச்சோடனே என்ன இது மேலே நம்ம கை போட்டு தூங்குறாப்புல, சரி விடுங்க சத்தம் இல்லாமல் இந்த கையை எடுக்கலாம் அப்படின்ட்டு கையை எடுக்க வராங்க. கார்த்தி இப்படி நவுந்தோன்னே மறுபடியும் கையை மேலேயே வச்சிடுறாங்க அவங்க மேலேயே. அடுத்தது மறுபடியும் நைஸாக வந்து இப்படி கையை நவுத்தி வச்சுட்டு கார்த்திக் கண்ணத்துக்கிட்டக்க போயிட்டு,
டேய் கார்த்தி அப்படின்னு கூப்பிட்றாங்க. அது செம க்யூட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். டக்குன்னு கார்த்தி இப்படி இரும்பிட்டு இப்படி திரும்புகிறாங்க. தீபா டக்குன்னு நவுந்துடுறாங்க. அடுத்த செகண்டே வந்து எந்திரிச்சு உக்காந்தோன்னே ஒரு ஃபோன் வருது. என்ன இது காலையிலேயே யார் ஃபோன் பண்ணுவா அப்படின்னு பார்த்தா சிதம்பரம் ஃபோன் நம்பர் வரல, வேறு ஏதோ ஒரு ஃபோன். சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹலோன்னு எடுக்கிறாங்க. நான் தாம்மா பேசுகிறேன் சிதம்பரம் அப்படின்னோடனே, என்ன வேறு நம்பர்லேருந்து கூப்பிட்றேன்னு பார்க்குறியா? அது வேறு ஒன்றும் இல்லை, நான் அந்த நம்பர்லேருந்து கூப்பிட்டா தான் நீ வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேறியே, எதுக்கு வேறு நம்பர்லேருந்து கூப்பிட்லான்னு தான் பார்த்தேன். இப்போ என்ன கார்த்திக் இருக்கிறப்பயே கூப்பிட்றேன்னு பார்க்குறியா? இது அதுக்கு அடுத்த டெவலப்மெண்ட்டு. இன்னமும் நான் சொல்கிறத நீ கேட்கலன்னு வச்சுக்கோங்க, கார்த்தி முன்னாடியே வந்து நான் உங்ககிட்ட வந்து பேச ஆரம்பிப்பேன். நீ என்ன முடிவு பண்ணியிருக்கேங்கிறத என்கிட்ட சொல்லு. நீ என் கம்பெனிக்கு பாடாமல் உன்னை நான் சும்மா விட மாட்டேன், உன் குடும்பத்தை விட மாட்டேங்கிறாங்க. அதோட முடிக்கிறாங்க.